ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கய்யா. நான் யார்? சரி, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு நான் யார் ங்கிற விசாரணையில 10வது பாகம், நான் யாருங்கிற பார்த்து 10வது பாகமா வெற்றிகரமா பேசுறோம். இன்னைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி 2026வது வருஷம் இரவு 9:33 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது 9க்கு மேல 10 அப்படிங்கிற அர்த்தத்துல இதை எடுத்துக்கலாம். அப்படி கூட ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது 10வது வாசல் 10th டோர் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. 8ம் 2ம் சேர்த்தா 10ம்பாங்க. நாமளும் அதனால ஒரு 10 பாகமாக அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் யார் விசாரணைன்னு நினச்சது. இப்போ நேற்றுக்கு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இது விஷயத்த பேப்பர்லேருந்து கூட கொஞ்சம் சேர்த்து நான் சொன்னேன். நேற்றுக்கு கொஞ்சம் நிறையவே சொன்னேன் அந்த பேப்பர்லேருந்து. ஏஜி ஆர்ஜி சேகரையா சொன்ன மாதிரி அவருக்கு அந்த கொஞ்சம் அதில் ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால பலருக்கு அது புரிய இருந்தாலும் திரும்ப திரும்ப சார்ஜிபிடி எனக்கு படிக்கவும் முடியாது, படிக்கவும் முடியல. அதனால சார்ஜிபிடி மூலமா தான் இது பண்ணேன். அதை தேர்ந்தெடுத்து அதை மறுபடியும் பிடிஎஃப் பண்ணி கொண்டு வந்து போதும். சார் வாய்ஸ் ஒன்றும் சரியா கேட்கலையா? ஐயா உங்களுக்கு கேக்குதுங்களா அவர் பேசுறது? கேட்கலையா? இருங்க, அவர் கால் பண்றீங்க. 101 பக்கம் முடிஞ்சுது. இப்போ அதுல இருந்து நிறைய நிறைய எடுப்பேன் சார்ஜிபிடில. ஆனா சார் வந்து சொல்லும்போது அதை எழுதி போடு. அப்படியே ஒரு சில கருத்துக்கு பாரதியார் அதுலயே ஒரு குறை கண்டுபிடிக்கிறாரு. ஐயா ஆத்ம நமஸ்காரம். எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க. கேக்குதுங்க. சரி, நீங்க முதலே சொல்லியிருந்தா பரவாயில்ல. நான் அப்படியே உள்ள ஊடுருவி போயிட்டேன். எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அப்படி இருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் யாருங்கிற விசாரணை 10வது பாகமா தொடங்குறோம் இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு நேரம் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது 9:33 ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு. இப்பொழுது புதன் ஓரை. இது நான் அதில் கொஞ்சம் பார்க்கறதுனால அதை சேர்த்து சொல்ல வேண்டியதாக போச்சு. 9 மணிக்கு மேலே 10 மணிங்கிற கணக்கு, அதனால அது அந்த கணக்குலேயும் வந்திருக்கு. இன்னைக்கு 2026 வருஷம். அப்போ அதுக்கு 2026ங்கிறது கூட்டினாலும் 10ன்னு வரும். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் 8உடன் 2 சேர்த்தா 8 2 10 அப்படிங்கிறது இருக்கு. 10ஆம் வாசல் 10th டோர்
அப்படின்னு ஆன்மீகத்துக்கு சொல்லுவாங்க. அப்படி நம்ம அதை எடுத்துக்கலாம். அதாவது கூட்டல யாவும் ஜீரோவும் சேர்த்தா சூன்யமும் சேர்க்கும்போது அது 10 அப்படின்னு தமிழ் எழுத்துல தம் எண்ணுல வரும்போது வரும். அப்படி அதை புரிஞ்சுக்கலாம். 8ங்கிறது அகரம் அப்படின்னு, அப்புறம் 2ங்கிறது உகரம் அப்படின்னா உ, அப்போ சமம் 0 அப்படின்னா 10 அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி அப்புறம் நானு இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லும்போது பதஞ்சலி யோக சூத்திரத்துல சுவாமி விவேகானந்தர் அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது யோகசிய சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்றாரு. அதாவது சித்தத்திலிருந்து எழும் விருத்திகளை தடுத்து கொள்ளுதல் தான் யோகம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சேர்க்கை அப்படின்னு சொல்றாரு. அத அவரு சொல்லும்போது உள்ள தியானத்துல போய் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தியானத்துல போயிட்டு வந்துட்டுதான் அதுக்கு அந்த உணர்வை அது வார்த்தைகளை தருவாரு. அப்படி தரும்போது அதை நோட் பண்ணி எழுதி வைப்பாங்க. அப்படி சொன்னதுலயே பாரதியார் சின்ன குறைய கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாரு. ஆனா பாரதியார் விவேகானந்தரோட சீடரா இருந்த சகோதரி நிவேதிதையோட சீடராக தான் பாரதி இருந்தார். அது ஒரு பக்கம். அப்போ அவ்வளவு தூரம் ஆழமா சொல்லியும் கூட, கவனிச்சு சொல்லியும் கூட, அதுல கூட அவரு அந்த குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. அப்போ உணர்வுல இருந்து சொல்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ சிவானந்த வம்சர் சித்தவேதத்தை நமக்கு அவ்வளவு தூரம் உணர்வுல இருந்து எப்படி அவ்வளவு சுத்தமா தெளிவா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அது மொழிபெயர்ப்புல வரும்போது வேணா ஒரு சில மிஸ்டேக் அப்பப்போ வந்ததுனால அந்த எடிஷன்ல சில தவறுகளும் மாற்றங்களும் இருக்குது. ஏன்னா மொழிபெயர்ப்பு பண்றவங்களுக்கும் அந்த நேரடி சிவானந்த வம்சர் மாதிரி உணர்வு அனுபவம் இல்லை அல்லவா? அதனால சிவானந்தர் காலத்துல அவர் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்கிறார். அதனாலதான் 1928 புக்கு சிறப்பா நமக்கு சொல்ல முடியுது. ஆனா 21 அத்தியாயம் இருக்குது. இப்படி கூட நம்ம இதை பார்த்துக்கலாம். அந்த அடிப்படையில இப்போ நான் நேற்றைய வரைக்கும் சொல்லும்போது ஒரு 10வது பாகத்தோட இந்த நான் யார் விசாரணை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தது. ஆனா 11ம் 12ம் பண்ணிடலாம் அப்படின்னு. அதாவது 10 நிலை வந்தாச்சு அப்படின்னா அது துவாதசாந்த பெருவெளிக்கு பக்கமா சகசரதளத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு அப்படின்னா கூட இப்ப துவாதசாந்த பெருவெளிக்கு மேல இருக்கக்கூடிய நிலையும் அது 11ன்னு வச்சா துவாதசாந்த பெருவெளிய 12வது பரவெளி அப்படிங்கிற நிலைய வச்சுக்கலாம். அதாவது துவாதசாந்த பெருவெளி அதுக்கு மேல பரவெளி அப்படின்னு 11 12ன்னு இருக்கட்டும். அப்புறம் நான் யார் விசாரணை அந்த அளவுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். பரதுரியம் சிவதுரியம் அப்படிங்கிற மாதிரி தூய அருள் தன்மை உயரட்டும் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நான் இதெல்லாம் 2001ல இருந்து ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கிறாரு. அவர் பேரு முரளி சார். அவரு தான் அந்த முரளி பப்ளிகேஷன்ல சிதாகாச கீதை கூட 2008லயோ 2009லயோ நாங்க அந்த புத்தகம் வெளியிட்டோம். அது தொகுப்பாசிரியர்னு போட்டு என் பேர் அதுல போட்டிருந்தேன். இப்ப எதுக்கு அது சொல்றேன்னா, அவரு ஏதாவது புரிஞ்சுக்கிறதுல இந்த ஒவ்வொரு நானுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. இப்ப நேத்து வரைக்கும் 101 பக்கம் அந்த சாட் ஜிபிடில இருந்து எடுத்தது தான். பேப்பர்ல இருந்து வாசிச்சதை வாசிச்சேன். அது இந்த ஆர்ஜி சேகர் ஐயாவுக்கு ஓரளவுக்கு அந்த ஆராய்ச்சியில இருந்ததுனால புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு. இஷ்டமா இருந்தது அப்படின்னாரு. ஆனா எல்லாருக்கும் அதே அளவுல புரிஞ்சிருக்காது. ஆனா மறுபடியும் கேட்டு புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது அது. அப்ப நம்ம யூடியூப்பா பதிஞ்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. திரும்ப கேட்டு சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது பார்த்துக்குங்க. அப்புறம் 2வது அது சாட் ஜிபிடிலேயே நிறைய தவறு சொல்லுது. சரியா சொல்றது இல்லை. நம்ம அதை கூட கரெக்ட் பண்ணி தான் கேட்க வேண்டியிருக்கு. எல்லா விஷயத்திலும் நம்ம சர்வ ஜாக்கிரதையா தான் இருக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருந்து நான் அதுல 101 பக்கத்தை கரெக்ட் பண்ணி எடுத்து அதை பக்கம் போட்டு அதை சரி பண்ணி கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்புறம் அதை பிடிஎஃபா மாத்தி அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்து அதை லைன் பண்ணி அது சொல்லும்போது அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கவனத்தோட அதோட விளக்கத்தோட சேர்த்து சொல்லி அதை நிறைவு செய்ததுனால நேத்தையோட அது நிறைவு உற்றது. அதுக்கப்புறம் வேற நிறைய அது மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல கொஞ்சம் எடுத்ததுல இன்னைக்கு கொஞ்சம் அதுல இருந்து சொல்லலாம் அப்படின்னு அந்த பேப்பர் ஒரு 16 பேப்பர் கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்லலாம். மீதியை நாளைக்கு கூட சொல்லலாம். நான் 11வது பாகம் 12வது அதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் பேப்பர் இருக்குது. அதுல இருந்து சொன்னோம்னா ஓரளவுக்கு இந்த நான்ங்கிறது அப்போ அவர் நல்லா கவனிச்சு புரிஞ்சுப்பாரு. நான் சொன்ன முரளி சார் 2001ல இருந்து என்னோட பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு நுட்பம் அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி செயல்படுத்துறதுல ஓரளவுக்கு தான் செயல்படுத்த முடியுதுன்னு அவரே சொல்றாரு. ஆனா கிரகிக்கிறதுல
நானே அவர் கிரகிச்சதை பத்தி இவ்வளவு ஆழமா அதை புரிஞ்சுக்கலாமான்னு ஆச்சரியப்படுவேன். அப்படி அந்த மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த சாட் ஜிபிடியில. ஏங்க இது மனுஷன் தானே எந்திரமா இருக்குது ஏஐ வந்து. அப்ப சாட் ஜிபிடியில இவ்வளவு ஆழமான விஷயம் எப்படி அதால சொல்ல முடியுது? இப்படி வேதாந்தத்துல கூட கருத்துக்கள்ல கூட நேரடியா நம்ம போய் கேட்டா கூட இவ்வளவு ஆழமான விஷயத்தை வெளிப்படுத்துவாங்களான்னு தெரியல. இவ்வளவு ஆழமான விஷயத்த ஒரு மெஷின் மாதிரி இருக்கிறது எப்படி வெளிப்படுத்துது? அப்படின்னு அவர் ஆச்சரியமா புரிஞ்சுக்கிறாரு. அப்ப யாரோ ஒருத்தர் அத ஃபீடு பண்ணி வச்சதுனால தானே, அதனால அத குடுக்க முடியுது. அப்ப இந்த ஃபீடு பண்ணி வச்சவர் எவ்வளவு நுட்பமான திறமை வாய்ந்தவரா இருப்பாரு. அப்ப ரிஷிகளும், முனிவர்களும், ஞானிகளும் நம்மளுக்கு சுதி, சுருதி அப்படின்னு பண்ணி வச்சிருக்கிறாங்க. கீதம்னு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கீதங்கள் வந்து வேதம், அ சி சித்தாந்தம் அப்படிங்கிற ரீதியில அவங்க செய்து வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா, ஆகமம்னு செஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா, இவ்வளவு ஆழமா இருக்கிற விஷயத்த எப்படி இந்த மெஷினுக்கு அவ்வளவு சரியா கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்க முடியுதுன்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. அப்ப மகான்கள் தங்களுடைய உணர்வுகளோட ஆழத்திலிருந்து கொண்டு வந்தத அத எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது ஏகப்பட்ட புத்தகங்கள் படிச்சாதான் முடியும். நம்மளுக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கும், புரட்டுறதுக்கும் நேரம் இல்லாதனால தான், நம்ம இந்த சாட் ஜிபிடிங்கிறது இப்போ சத்தியம், ஆன்மீகம், உண்மை அப்படிங்கிறனால தான், இதுல இந்த உண்மையெல்லாம் நான் ஓப்பனாவே சொல்றேன். வேற எதுவுமே இல்ல. சரிங்களா? அதனால கொஞ்சம் நானு நெறைய கருத்துக்கள என்னோட ஞாபகத்திலிருந்து, படிச்சதிலிருந்து, என்னோட ஆராய்ச்சி, சொந்த அனுபவத்திலிருந்து சொன்னாலும், இந்த பேப்பர்லருந்து எப்ப சொன்னேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொன்னேன். அப்ப இந்த இதுவரைக்கும் சொன்னதுல இந்த 101 பக்கம் வந்து நான் பேப்பர்லருந்து பார்த்து தான் சொன்னேன். அதுதான் அந்த நான் யார் விசாரணையில தத்துவார்த்தமா அப்படி நேரடியா. ஏன்னா அவ்வளவும் ஞாபகம் வைக்கவும் முடியாது. அதுக்காக அது அப்படி லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேப்பர்லருந்து சொன்னேன். அதுல இன்னைக்கும் ஒரு 16 பக்கம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, அவருக்கு சரியா கிரகிக்க முடியுது. அப்போ ஒருத்தருக்கு சரியா கிரகிக்க முடியல. இந்த நான் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. அதுதான் ஆச்சரியமா பட வேண்டியதா இருக்கு. இப்போ இதுல எதுக்கு அப்படின்னா, நேரடியா தத்துவத்துக்கு வந்துரலாம். ஆனா எதார்த்த நிலைமை புரியாம, வெறும் தத்துவமா, ஞாபகமா, வெறும் வார்த்தை ஞாபகமா வச்சுட்டு, இது ஆன்மீக சாதனை பண்ண முடியாது. அதனால நடைமுறையில எப்படி இருக்குது இந்த நான்? அப்படிங்கிற உண்மைய நம்ம தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் இத நம்ம அந்த கருத்துக்களையும் சேர்த்து, நடைமுறை கருத்துக்களையும் சேர்த்து இணைச்சே, இதுல கொஞ்சம் ஃப்ரீயா பேசுற மாரியே பேசுறோம். சகஜமா, ஜனரஞ்சகமா அ பேசுறோம். அதுக்காக தான் அப்படி பேச வேண்டியதா இருக்கு. அது பர்மிஷனோட கேட்டுட்டு தான், அவங்க பர்மிஷனோட தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த ரீதியில பார்க்கும்போது, இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய இந்த நானு இன்னைக்கு ஒரு கோபால் ஐயர் அப்படின்னு ஒருத்தர பத்தி Facebookல ஒரு இது நானு எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருக்கிறேன் ஒரு இதுல. நம்ம ரமேஷ் ஐயா மத்தவங்களுக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பல்கலைக்கழகம் மாரி நடமாடும் பல்கலைக்கழகமா இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இவரு தமிழ் படிச்சவன் துன்புற மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது என்னன்னு பார்த்தா, 4000 திவ்ய பிரபந்தம் அப்படியே அவருக்கு அத்துப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி அவ்வளவு தூரம் அவ்வளவு அத்துப்படியா வச்சிருக்காருன்னு பார்த்தா, 10,000 பாட்டுள்ள கம்பராமாயணத்துல 8,000 பாடல் அவருக்கு அத்துப்படி மனப்பாடம். இவ்வளவும் சொல்லும்போது, ஒரு அன்பர் வந்து அவர்ட்ட கேள்வி கேட்கிறாரு. ஐயா இந்த மாரி 4000 திவ்ய பிரபந்தம் கொஞ்சம் படிச்சேன். 18 இடத்துல நரசிம்ம அவதாரம் பத்தி அவர் சொல்லியிருக்கிறாருன்னு. இல்லைங்க 178 இடத்துல சொல்லியிருக்கிறாருன்னு அவரு திருப்பி விளக்குறாரு. இவ்வளவு ஞாபக சக்தியோட பழைய நூல்கள்லாம் இல்லைன்னா கூட, அந்த பழைய நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, அவர் மூலியமா கேட்டு கூட எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஞாபக சக்தி இருந்திருக்குது. அவர் கடைசியில ஒரு புத்தகத்த கடையில வாங்கணும்னு போகும்போது, அந்த கடைக்காரர் ரூ. 120 ரேட் சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்துல அதிகமா 18, 19ஆம் நூற்றாண்டா அது இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்பல்லாம் நெறைய இந்த மாரி தெளிவு இருந்திருக்காங்க. அந்த யுக தர்மமா, இல்ல ஞாபக சக்திக்கு பிராணனோட கெப்பாசிட்டியா, இல்ல ஆகாரங்களோட கெப்பாசிட்டியா, இல்ல அவங்களோட ஒழுக்க நடவடிக்கைகளா, ஏதோ அவங்க அவ்வளோ பெரிய ஞாபக சக்திக்கு, இல்ல ஜெனடிக் ஃபேக்டரான்னு தெரியல. அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட நிலையில அவரு அந்த புத்தகத்த விலை கேட்கும்போது, ரூ. 120 அவர் சொன்னதுக்கு, ரூ. 110ன்னு குடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி போட்டு ரூ. 110 கடைக்காரர் குடுத்துட்டாரு, வாங்கிட்டாரு. அப்போ பக்கத்துல கேட்டேன். அது என்ன ரூ. 110 கணக்கு அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு சம்பளமே அவ்வளவுதான். அந்த 110 என் பையில இருந்தது. அதனால இன்னைக்கு அத குடுத்து வாங்குனேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவ்வளவு தூரம் அந்த தமிழ் மேலயும், பற்று மேலயும் ஆர்வமா இருந்தது. தமிழ் படித்தவர் துன்புற மாட்டார்கள். தமிழ ஆழமா படிச்சா நிம்மதியாவும், சாந்தியாவும் நல்லா இருக்கலாம்.
அப்படின்னு அவர் பன்மொழி புலமை பெற்றவர் கூட. பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருதம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் தமிழ் தான் சிறப்பு. மற்ற மொழிகள்லாம் சமஸ்கிருத சார்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ வடமொழிங்கிறதுல வந்து எல்லா மொழியிலையும் அது கலப்பா இருக்குது. ஆனா அதுக்கு அடிப்படை தமிழ் இலக்கணம் தான் அதுக்கு அடிப்படையா இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா தமிழ் தனித்துவமானது, தனித்துவமான மொழி அப்படின்னு சமஸ்கிருதத்துல அது வேறுபடுத்தி அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த தமிழ் பணி செய்யறதுங்கிறதுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ சாதாரணமா எழுத படிக்க தமிழ் நல்லா எழுத படிக்க அதுக்கு நல்ல விதமா தெரிஞ்சிட்டாலே, பிழையின்றி எழுத படிக்க கற்றுக்கொள்ள தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பேசுறது தெரிஞ்சிட்டாலே போதும், அதுவே தமிழுக்கு செய்யற சேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அது எப்படி 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பிராமின்ஸ் அந்த அதாவது ஆன்மீகமா கத்துக்கிட்டாங்க, அதனால ஞாபகம் வச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொன்னா கூட பாரதிதாசனே சொல்றாராம். அவர் நாத்திகவாதி மாதிரி இருந்தவரும் கூட, ஆனா பாரதியாருக்கு தாசன் சொன்னவர், நல்ல புலமை மிக்கவர். அவர் சொல்றாரு, தமிழை பத்தி நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், தமிழ் உங்களுக்கு நன்றாக கைவரப்பெற வேண்டும் என்றால், நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கம்பராமாயணத்தையும் படிக்காமல் தமிழ் உங்களுக்கு வசப்படாதுன்னு அவரோட ஸ்டேட்மெண்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு தனி மனிதன் தான். அப்ப எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டிக்கு அந்த நானுக்கு இருக்குது பாருங்க. அப்ப இந்த நான் எத்தனை வகையில தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. ஏன் அந்த நான் அப்படி இருக்குது? இப்ப சாதாரணமா ஒருத்தருக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா கூட நானும் இதுக்கு மேல விளக்க முடியாதுங்கிற அளவுக்கு விளக்கிட்டா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு அப்பவும் புரியல. இன்னும் ஏதாவது ஒரு கோணத்துல வேற மாதிரி ஏதாவது சுருக்கமா சொல்ல முடியுங்களா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. அப்ப நினைச்சு பாருங்க, அப்ப இவ்வளவு ஷார்ப்பா புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த நான்ல எத்தனை வெரைட்டி தான் இருக்குது, எத்தனை வகை தான் இருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. அப்போ விதவிதமா இருக்குது இப்படி. அதே மாதிரி இந்த பிறவி லட்சணத்தை பத்தி சொல்றோம். ஆண் பெண் சேர்க்கையினாலதான் ஒரு இது உண்டாகுதுன்னு ஒரு கருத்து சொல்றோம். ஆனா சில உயிர்கள்ல ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலே தனியாவே அது வந்துருது. அந்த உயிர் உற்பத்தியாகி வந்துருது. கட்டாயி அது வந்து துண்டு போட்டது. இந்த நட்சத்திர மீன் அப்படிம்பாங்க. அது கட் பண்ணி போட்டா அது தனியா அது ஒரு உயிரா போயிடும். அதே மாதிரி இந்த புழுவுல ஒரு வகை இருக்கு. அந்த அதுல வந்து தனியா கட் பண்ணி விட்டோம்னா அந்த புழு தனி உயிரா போயிடும். இப்ப இந்த பள்ளிவால கட் பண்ணி விட்டா துடிக்குது பாத்தீங்களா, அது கொஞ்ச நேரத்துல ஆற்றல் இல்லாதனால அது விழுந்துரும், அது வேற. ஆனா அந்த புழு தனி ஒரு புழுவா மாறி அது தனிச்சா ஜீவிதம் ஆயிருது. இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இயற்கையில இந்த நான்கிற ஒரு உணர்வு தன்மைக்கு இருக்குது. அப்ப இந்த மனம் இப்படித்தான் இல்லை, எப்படி வேணாலும் அதுக்கு சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிற சாமர்த்தியம் அந்த நானுக்கு இருக்குது. ஆனா இவ்வளவு சாதனையும் சாமர்த்தியமும் இந்த நானுக்கு இருந்தாலும் அது என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கங்கிறது. ஆனா உன்னை பத்திய ரகசியம் எனக்கு சொல்லுன்னா அப்ப மௌனமா இருக்குது. அதுதான் இந்த மனதோட பெரிய சீக்ரெட். அப்ப அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செயலற்ற தன்மைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படிங்க செயலற்ற தன்மைக்கு வர்றது அப்படின்னா, நீ எதுக்கெல்லாம் செயலுக்கு தூண்டப்படுகிறீர்களோ அந்த தூண்டல்ல இருந்து நீங்க விடுபடணும், உங்களை விடுவிச்சுக்கணும். அப்ப இந்த தூண்டல்கள்ல இருந்து விடுவிச்சு அந்த சும்மா இருக்கிற தன்மைக்கு வரணும். அப்பதான் மனது தன்னுடைய உண்மையெல்லாம் உங்களுக்கு, ஐயோ நம்மளை கவனிக்கிறாரு, இப்ப நம்மளை பத்தி பூரா தெரிஞ்சுக்குவாருங்கிற இடத்துக்கு அது வந்து சேருது. அப்ப தன்னை பற்றிய விளக்கத்தை, தன்னிலை விளக்கம் அது கொடுத்தே ஆக வேண்டிய நிலைமைக்கு ஆளாகுது. இப்ப பாருங்க, உங்க கவனத்தை மட்டும் நீங்க அதுல வச்சா பத்தாது. வெளியிலிருந்து ஈடுபடக்கூடிய அந்த வெளி கவனத்தை முற்றிலும் நீங்க திசை திருப்பணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அங்க உள்ள உங்க உணர்வையும் வைக்கணும், முழு கவனத்தையும் வைக்கணும், அதே நேரத்துல நிதானத்தையும் இழக்கக்கூடாது. அவ்வளவு தூரம் நீங்க ஆர்வமா அப்படி உள் கவனத்துல நீங்க வைக்கும்போது மட்டும்தான் அந்த மனதை பத்தின ரகசியத்தை நீங்க நல்ல விதமா புரிஞ்சு தெரிஞ்சு செயல்படுத்த முடியும். சாமி சும்மா சாதாரணமா சொல்லல, அந்த வாக்கியம் எவ்வளவு பெரிய வாக்கியம் அப்படின்னு நமக்கு அதிர்ச்சியா தான் இருக்குது. சாதாரணமா சொல்றாரு சாமி, தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. நீங்கள் உங்களை பற்றி அறிய வேண்டுமானால் நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சாதாரணமா இருக்குது. அப்போ உள்ள பார்த்தோம்னா வெளியில இருக்கிற இந்த நிலைமைக்கும் உள்ள இருக்கிற நிலைமைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உள்ள அப்படியே பேரமைதி.
ஆனா அங்க இருக்கிற உலகம், அங்க இருக்கிற ஒரு தனித்தன்மை, தன்னுணர்வு, அதெல்லாம் இதுக்கு இங்க இருக்கிறதுக்கு நேர் எதிர் விபரீதமா இருக்கு. எப்படி நீங்க அத புரிஞ்சுப்பீங்க? அது உள்ளில போய் நீங்க உட்கார்ந்து பார்த்தாதான் இது இப்படிப்பட்டதுன்னு தெரியும். உண்மையிலே பார்க்க போனா உடல் நாணல்லன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். இதுல அப்புறம் மனமும் நாணல்லன்னு சொல்றதுக்கு இன்னும் தைரியம் வேணும். இது எப்படி சொல்றேன்னா, இப்ப ஏதோ உடல் நாணல்லன்னு சொன்னதுனால என்ன இருக்கு? மனம் நாணல்லன்னு சொல்றதுனால என்ன இருக்குன்னு இப்போ நம்ம சாதாரணம் சொல்லிக்கலாம். ஆனா நிஜத்திலேயே அத நீங்க உணரும்போது தான் அதிர்ச்சியா இருக்குது உங்களுக்கு. அது அனுபவபூர்வமா உணர்ந்தீங்கன்னா, ஆஹா! உடல் நாணல்ங்கிறது உண்மதான். மனம் நாணல்ங்கிறது உண்மதான் அப்படின்னு உங்களுக்கு சொந்த அனுபவம் ஆகும். அப்ப நீங்க நினைக்கிறீங்க. அப்போ மெய்யான நானுக்கு இந்த பொய்யான நான் தேவையில்ல. ஆரம்பத்துல தேவைதான். இப்போ இந்த நானும் பொய் என் நெஞ்சும் பொய் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்ற மாரி, ஒரு கட்டம் வரைக்கு இந்த உடம்பு உங்களுக்கு உதவத்தான் செய்யுது. "உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரமாட்டார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பினுள்ளே ஒருவருண்டேன். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேங்கிறாரு. அப்ப இது தேவைதான். ஆரம்பத்துல இந்த உடம்போட சேர்ந்து நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு உதாரணம் புளியங்காயை சொல்லலாம். நல்லா பச்சை காய் நீங்க மேல இருந்து குத்துனீங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் ஒரே பச்சையா தான் இருக்கும். மேல நீங்க பார்த்தாலும் பச்சையா இருக்கும். லேண்டா நோண்டுனாலும் பச்சையா தான் இருக்கும். அப்போ அது நல்லா முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் தனித்தனியா ஆயிரும். காம்பு தனி, நார் தனி, கொட்டை தனி, பழத்தோட சதை தனி, கொட்டைக்குள்ள இருக்கிற அந்த விதை சத்து பொருள் தனி, மேல இருக்க தோடு தனி, அப்படின்னு எல்லாம் தனித்தனியா ஆயிரும். அப்போ அதெல்லாம் நினைச்சு பாருங்க. இப்படி எல்லாம் கூட இயற்கையில இவ்வளவு ஆழம் இருக்குது. அது மாதிரிதான் நம்மளுக்கு இந்த உடம்போட தன்மை குழந்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமாய் வர வர இந்த உடம்பும் மனசும் பக்குவமாக ஒரு கட்டத்துல இந்த உடம்புங்கிற தன்மையிலிருந்து இப்ப நீங்க தூங்கும்போது பாருங்களேன், உடம்பு நீங்க அதாவது சாண்டோ ராமமூர்த்தியை பார்த்திருக்கிறீரான்னு சாமி கூட சித்தவேதத்துல கேட்பார். தூங்கிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தை கூட அவர் கையை மடக்கிறோம். ஆனா முழிச்சிருக்கும் போது 5 பேர் 10 பேர் சேர்ந்தாலும் அவர் கையை மடக்க முடியாது அப்படிம்பாரு. அப்ப அந்த அளவுக்கு அப்ப நீங்க உடம்பு விட்டுட்டு உள்ள ஒடுங்கி மனசு ஒடுக்கி தூங்குறீங்க. அப்ப இதெல்லாம் அகங்காரத்தோட கூடி வெளியில வரும்போதுதான் இந்த உடம்புங்கிற ஜடத்தோட சேர்ந்து அது மனசும் கலந்து இருக்குது. அப்போ இந்த ஜடத்தன்மையும் தாண்டி மனம்ங்கிற சூட்சுமத்தன்மையும் தாண்டி அந்த ஜீவன்கிற உணர்வு தன்மைங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொந்த அனுபவத்துல நிஷ்டை கூடி நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் அது நேரடியா நமக்கு அனுபவம். அதுவும் சமாதி ஆயாச்சுன்னா அந்த சாவிகல்ப சமாதி நிர்வகில்ப சமாதின்னு ஆயிட்டோம்னா அந்த அறிவோட நேரடி தொடர்பு கொள்ளும் போதுதான் மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அப்போ நீங்க உள் கவனம் வச்சு இந்த புறத்துல இருக்கிற விழிப்புணர்வு அக விழிப்புணர்வு ஆயிடுச்சுன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த நுட்பங்கள் எல்லாமே அதுவா சுயமா உங்களுக்கு பேசும். அப்ப சுயமா பேசினா அதுக்கு அப்பிலே இல்லை. நீங்க வெளியில வந்து விஷய ஞானங்களை எவ்வளவு வேணாலும் மூளைக்குள்ள துணிச்சு வைக்கலாம். அது ஒரு கட்டத்துல மறந்தாலும் மறந்துடும். கற்ற அனைத்து மறக்க வேண்டிய ஒரு காலம் வரும். ஞானம் வந்து அப்படி இல்லை. அது நம்மளோட இயல்பு நேச்சர். நம்மளை விட்டு போகாது. ஆனா அது வரும். வந்தபோது நீங்க அதை கேட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த நேரத்துல அது நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது மாறாத ஒண்ணு. அது என்றைக்கும் உங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க என்ன கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ற மாதிரி அது ரெடியா இருக்கும். அப்ப அந்த தனித்தன்மைக்கு போகணும்னா உங்களை நீ தனித்துவமான தன்மைக்கு ஆளாக்கணும். அதுதான் வந்து அவங்க மகான்கள் சாது லட்சணத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்போ அமைதி லட்சணத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அந்த பேர் அமைதிக்கு நீங்க போய் உடலையும் மனசையும் அசையாத அந்த தன்மைக்கு கொண்டு வந்து சேர்த்து உள்ளத்தை அசையாம நிறுத்தி பார்க்கும்போது மட்டும்தான் உள்ளிருந்து வரக்கூடிய அந்த உள்குரலாகிய ஞானம் வரும். அந்த ஞானத்துக்கு வெளியிலிருந்து நீங்க என்ன விஷயங்களை கேட்டிருந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மாற்று கருத்தோ அல்லது மறந்து போறலோ அது குறையுடையதா இருக்கலாம். ஆனா உள்ள இருந்து அது சொல்லியாச்சுன்னா சொன்னதுதான். அது அப்படியே இருக்கும், உண்மையா இருக்கும். அதுல சத்தியமா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்பேற்பட்ட தன்மையை உணர்றது கொஞ்சம் கஷ்டம். அப்படி உள்குரலை கேட்கறதுக்கு பழகிறதுக்கு தான் பரமஹம்ச யோகானந்தருக்கு 30 வருஷம் ஆச்சுங்கிறாரு. சரியா அந்த அது மென்மையான குரலா இருக்கும். மெல்லிசா சொல்லும். ஆனா வெளியில் இருக்கிற ஆர்ப்பாட்டங்களை பண்ணிட்டு இருந்தா அந்த உள்குரல் பக்கத்துல நீங்க போகவே முடியாது. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, தேவையில்லாத விஷயங்களை அதிகம் மூளையில துணிச்சுக்காதீங்க. நிறைய பாடங்களையும் கற்றுக்கொள்வதையும்
நிறைய விருத்தி பண்ணிட்டே போகாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சு பழகுங்க. தேவையான அளவுல தேவையான விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. நிறைய தர்க்க விவாதம்லாம் நிறைய பண்ணாதீங்க அப்படின்னு அதுக்கு தான் நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி மனச்சலனம் புறத்துல போறதுக்கான வாய்ப்புகளை நிறைய நம்ம தேடிக்கிறோம். வாத பிரதிவாதங்களை தான் வேண்டான்னு சிவானந்த வம்சம் நமக்கு சொல்றாரு. ஜீவனுக்குள்ள விஷயத்துல வாத பிரதிவாதங்கள் வேண்டாம் அப்படின்னு அதனாலதான் அவர் சொல்றாரு. அப்போ அவ்வளவு நுட்பமா நீங்க கவனிச்சு பார்த்து புற உலகத்துல இருக்கிற அந்த சலனங்களை நீங்க குறைக்கணும். அப்ப வெளி உலகத்துல இருந்து கிடைக்கப்பட்ட விஷயங்கள் மேல இருக்கிற அந்த செலக்டட் தேடிய அறிவு அப்படிங்கிறது நாலெட்ஜ்னு பேரு. அதாவது நம்மளா சேர்த்து கொண்ட விஷயங்கள் அது நாலெட்ஜ். அதாவது அது கூட்டலாம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நாலெட்ஜ். அது விஸ்டம் கிடையாது, ஞானம் கிடையாது. அப்ப அது அவ்வளவு வேல்யூ கிடையாது. அத நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள இருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க முடியாம போயிடும். அதனாலதான் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எல்லாம் நீ கொடுத்தது அப்படின்னு மாணிக்க வாசகரை அப்படி சொல்றாரு. என்ன அந்த மாதிரி உள்ள இருந்து வர்றத ஞானத்தை அடையிறதுதான் அந்த ஞானம்தான் உங்க நிரந்தரமா முக்தி மோட்சத்துக்கு போறதுக்கான எல்லா வழிமுறையும் காட்டுகிறதுங்கிறதா உண்மை. அதைத்தான் மகான்கள் உணர்ந்திருந்தாங்க. அதை தன்னுணர்வாளர் அப்படின்னு அவங்கள சொல்றாங்க. மெய் உணர்வாளர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மெய் நான் உணருதுங்கிறது இப்படி ஞான வழியாத்தான். அதனாலதான் இது மஸ்தக படிப்புன்னு சாமி சொல்றாரு நமக்கு. மத்தகத்திலிருந்து உள்ளில் பார்த்து படிக்க வேண்டும். சும்மா சொல்லிட்டாரு ஈஸியா. அது எவ்வளவு ஆழமா இருக்குதுங்க. சாதாரணமாவும் இருக்குது உள்ளில் பார்த்து படிக்கிறது. அப்ப உள்ளில் பார்த்து படிக்கிறதுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பக்குவம் சேர வேண்டியது இருக்கு. பாருங்களேன், ஒரு காஃபி சூப்பரா போடனால அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் அந்த காஃபி சூப்பரா அமையுது. சரி, ஒரு பால் உரைய ஊத்துறதுன்னா அதுக்கு பாலை எங்க இருந்து பால், எப்படிப்பட்ட பால், எப்படி புல்லு மேய்ஞ்ச மாட்டு பால், எந்த காரா மாட்டு பாசா அப்படின்லாம் பார்த்து அந்த பாலை தயிராக்குறதுக்கு அவ்வளவு பக்குவம் வச்சாதான் அந்த தயிர் சூப்பர் டேஸ்ட் ஆகி அதுல இருந்து எடுக்கிற நெய் அவ்வளவு டேஸ்டா இருக்குது. அப்ப காலத்துக்கு அழியாத நெய் அதுல இருந்து தயார் பண்ணி வச்சு அந்த நெய்யினால செஞ்ச பதார்த்தமும் கெட்டு போகாம அதுவும் சேர்த்து பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம இல்லத்துல இருக்க அமூல்ய தனமாக சுக்கிலத்தை ரசவாதம் பண்ணி ஊதி கட்டி நிறுத்தினா ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்போ இந்த ஞானத்தை பெறுவதற்கு இவ்வளவு தூரம் துல்லியமா புற விஷயங்கள்ல இருக்கிற ஆர்ப்பாட்டங்கள் குறைஞ்சு நம்மை நாமே அமைதி வழிப்படுத்தினாதான் இந்த மெய் நான் கரெக்டா உணர முடியும். சரிங்களா? இப்படி இந்த மெய் நான் உணராத வழிய இப்படி பொய் நாண பூரா கழிச்சிட்டு இதுவல்ல அப்படின்னு கழிச்சிட்டே போகும்போதுதான் அந்த உண்மை நான் உணர முடியும். அதைத்தான் பிரஜானம் பிரம்மம்ங்கிறாங்க. அந்த பிரஜையில இருந்து வர்றதுதான் ஞானம். அந்த ஞானம் வெளியில நம்ம எடுத்துக்க முடியும், ஞாபகம் வச்சு வெளியே கொண்டு வர முடியும். ஆனா அந்த பிரஜை தான் நம்மளுடைய இயல்பு தன்மை, தன் உணர்வு, தான் தானா இருக்கிற தன்மைங்கிறது அதுதான். அப்ப அதுல இருந்துதான் இது வெளிப்படுது. அப்ப அது சலனமற்ற தன்மையில தான் தானா இருக்கிறதா பிரஜை. அந்த பிரஜை தான் நீங்க. அதான் பிரஜானம் பிரம்மம். பிரஜை இருக்குதா, உணர்வு இருக்குதா, நீர் உணர்வோடு தான் இருக்கிறீரான்னு சாமி படிச்ச ஆளை பார்த்து கேட்கிறாரு. உமக்கு அச்சரம் தெரியுமா, அச்சர அபியாசம் தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்போ அந்த தன் உணர்வு அவ்வளவு தூரம் இருக்குது. அப்போ இந்த உடம்பு ஒரு வழி ஆகி போயிருதுங்க, மனசும் ஒரு வழி ஆகி போயிருதுங்க. அப்போ உடம்பும் மனசும் கிட்டத்தட்ட உதிர்ந்து போகக்கூடிய நிலைமைக்கு யானை புகுந்த குடில் மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற கூவிக்கொண்டு ஈசன் குடி புகுந்தானேன்னு திருமந்திரத்துல சொல்றாரு. அப்போ அந்த நாதமும் கேட்கும் உள்ள என்ன. அப்போ அந்த கவனமும் உணர்வும் ஒரு பக்கம் குவிக்கணும். அப்புறம் நாதமா இருக்கக்கூடிய அந்த மூச்சையும் ஒரு பக்கம் பிராணன் ஆகிய சூரியகளை சந்திரகளை ஒன்னாக்கி உணவையும் எல்லாம் அங்க குவிக்கணும், சத்தையும் அங்க குவிக்கணும். எங்கேயும் போகாம எல்லாம் நெற்றிக்கண்ணில் தான் குவிக்கணும். அப்படி குவிச்சுதான் நெற்றி ஆத்மா அனுபவஸ்தானம்னு. நெற்றியில தான் ஆத்மா இருக்குது, மனசு இருக்குது, ஈஸ்வரன் இருக்குதான் புருவோர் மத்திய சிவஸ்தானம்னு பகவத்கீதையும் நமக்கு சொல்லுது. இப்படி துல்லியமா நீங்க அதுல நிலைநிறுத்தாம வேற வழியே கிடையாது. அக்கினி நேத்திரம் அதுதான், சுழுமுனை அதுதான், லலாட ஸ்தானம் அதுதான்னு சாமி நமக்கு தெளிவா சொல்றாரு. அப்போ அதுல நம்ம மிக உறுதியாக இருந்து இந்த மெய்நானை உணர வேண்டும். அப்போ மணி 10 மணி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்களா?
அப்ப நம்ம 10 மணிக்கே நம்ம அந்த 10ல எவ்வளவு தூரம் இந்த ஆழம் இருக்குது. 10ஆம் 9 வாசல் நமக்கு தெரியும். அப்ப 10ஆம் வாசல்ங்கிறது நீங்க எத நினைச்சிருக்கிறீங்க? பிரம்மரந்திரம்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் நான் இவ்வளவு நேரம் 10ஆம் வாசல்னு சொன்னது. 10ஆம் வாசல் இப்ப அவங்க ஒரு இதை சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த 10ங்கிறதுக்கு இப்படி எல்லாம் கூட வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியும். அந்த அளவுல நாம இந்த 2026 வருஷத்தோட கூட்டுத்தொகை 10 வர்றத நம்ம இதுக்கு ஒரு சாதகமா இப்படி எடுத்துக்கலாம். ஆனாலும் நம்ம 10 பாகமும் முடியும் தான் முதல்ல மனசு உள்ளுணர்வுல சரின்னு தான் சொல்லுச்சு. இப்ப எனக்கு கொஞ்சம் ஆர்வம் கூட. நான் 12ஆம் தேதி பிறந்தவன். அப்போ அந்த உத்திரம் வந்ததுலயே பங்குனி உத்திரம் அதை கூட சொல்லுவாங்க. 12வது மாதம் 12வது நட்சத்திரம் அப்படிம்பாங்க. அப்போ என்னங்க அது 12வது மாதம் 12வது நட்சத்திரம், அதுலதான் சில விசேஷமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிம்பா. அதுதான் பங்குனி உத்திரமா. நான் அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் 12ஆம் தேதி பிறந்திருக்காரு. நானும் 12/1/67 தான் பிறந்தேன். அதனாலே என்னமோ எனக்கு இதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது. இப்படியும் கூட நம்ம சில விஷயங்கள்ல பார்க்க வேண்டியது. இந்த என்னுடைய நானு இப்படி ஜோதிடத்தை ஞான ஜோதிடமா மாத்துறதுக்காகவும் பார்க்கறதுக்காகவும் சில விஷயங்கள் நியூமராலஜில சொன்னாதான் உண்மைங்கிறதுக்காக இப்படியும் சேர்த்து பார்க்கறது என்னுடைய வழக்கம். அதை நானு இங்கேயும் உங்க முன்னாடி அதே மாதிரி சொல்லியிருக்கிறேன். இப்ப பாருங்க, நட்சத்திரத்திலையும் கூட ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம் வச்சுக்கோங்க. அது கரெக்டா 10வது நட்சத்திரம் தான் உத்தர நட்சத்திரம். அந்த உத்தர நட்சத்திரம் வந்து கரெக்டா 10வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு வரும். அப்ப ஜென்மம்ங்கிறது கிருத்திகைன்னு வச்சீங்கன்னா, அப்புறம் உத்திரம்ங்கிறது அணுஜென்மம், அப்புறம் பார்த்தா உத்திராடம்ங்கிறது திரிஜென்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை காரண காரியமா கூட ஒரு நமக்கும் நட்சத்திர ஒளிக்கும் இந்த நானுக்கும் சம்பந்தம் இருக்குதுங்கிறாங்க. அப்போ நட்சத்திர ஒளி மண்டலத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு தனி டாப்பு வானியல்னு நம்ம சொல்றோம். அப்ப நாமளே வான சொரூபமாக வானத்தில் இருக்கிற பிராணனாக தான் இருக்கிறோம். அப்ப சிரசில் இருக்கிற பிராணனாக தான் நம்மளே இருக்கிறோம். அப்ப இந்த ஒளி மண்டலத்துக்கும் நமக்கும் இந்த ராசி மண்டலத்துக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இந்த ஜீவன் எப்படியெல்லாம் தான் தொடர்புல இருக்குது, இந்த மன உணர்வு எப்படியெல்லாம் தான் தொடர்புல இருக்குது அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு கோணத்துல சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த எப்படியெல்லாம் இருக்குது பாருங்களேன். ஒரு வித்தியாசமான நைட்ரஸ் போராக்சைடு வாயுவை சுவாசித்தால் சர் கம்பரி தேவி அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட வாயுவை சிரிப்பூட்டும் வாயுவை சுவாசிச்சு மயங்கிடுறாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது ஆராய்ச்சி கூடத்தில் அப்படி ஆயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் கேட்கும்போது நான் எண்ணமயமான உலகத்துல மேந்தேங்கிறாங்க. பாருங்க, இந்த நானுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சியை ஒரு வாயுவினால உண்டாக்கி கொடுக்க முடிஞ்சது. அந்த நரம்புக்குள்ள பூந்து அப்படி ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குது. அதே மாதிரி சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஸ்னு கொஞ்சமா அந்த வாயுவை சுவாச்சிட்டாங்கன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பாங்கு சாப்பிடுறது அப்படின்னு இந்த வட இந்தியா ஒரு பண்டிகையில சொல்லுவாங்க. அப்ப அதன்னா எந்த நினைப்புல இருந்தாங்களோ அதே நினைப்புல தொடர்ந்து ஆனந்தமா அதிலேயே தொடர்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வங்கி பாங்குன்னு ஏதோ சொல்லுவாங்க. வாங்கி விடா என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் நம்முடைய உணர்வையும் நினைவையும் இந்த நாணையும் மாற்றி அமைக்கக்கூடிய பொருட்கள் கூட இருக்கிறது. இப்போ திகைப்பூடுன்னு ஒண்ணு இருக்கு, காட்டுக்குள்ள இருக்கும். அது ஏதாவது நம்ம கால ஏதாவது நம்ம தெரியாம பட்டுடுச்சுன்னா நம்மளுக்கு திசையே தெரியாது, எங்கேயோ மாத்தி விட்டுரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படி பல விதமான விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குது. அப்ப இந்த செடி கொடின்னு சொல்றான், அதுகிட்டயும் அந்த மனசு அதோட வலிமை இருக்குது. அப்ப அந்த சத்து அதுல உட்கார்ந்துட்டு இருக்குது. அது நம்ம மனசு வேலை செய்யற மாதிரி அந்த சத்தா போய் வேலை செய்யுது. அப்போ நம்ம சாதாரணமா இந்த உலகம்ங்கிறது மொத்த பிரபஞ்சமும் மனதுதான். அது பெரிய மனசு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது, நம்ம சிந்தனைக்குள்ள இருக்கிறது, மண்டையில இருக்கிறதுங்கிறது சின்ன மனசு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த மனசு அந்த பெரிய மனசோட தொடர்புலதான் இருக்குது. இது தனி நான் கிடையாது, பொது நானு தான். அதனால சிவானந்த பிரம்மசருக்கு என்று தனியா ஒரு ஜீவன்ல நான் சொல்றாங்க. இப்ப பாருங்க, கல் குடித்தவன் நிலை தடுமாறுகிறான், தள்ளாடுகிறான்னா அவனுடைய சிறுமூளை பாதிக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்போ அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. நீ இந்த உண்மையான நானை தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு வேற வழியே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு இந்த நரம்பு பின்னல் பிடியிலிருந்து விடுபட்டுறப்பா. இந்த நரம்பு பின்னல்ல பிடிபட்டுடு
பிடிபட்டுட்டு தான் நரம்பு பின்னலுக்குள்ள மாட்டிக்கிட்டு தான் நீ நான் இதுதான் சொல்லிட்டு நம்ப வைக்கப்படுகிறாய். மாயை நம்புனா மாயை உன்னை ஏமாத்திரும். நீ மாயையிலிருந்து வெளியே வரணும்னா இந்த நரம்பு பின்னலின் பிடியிலிருந்து விடுபடுங்கள் தான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொல்றாரு. இப்ப நேத்து கூட சொன்னேன் நானு. அந்தணர் சொல்லுவாரு அறவோர்னு ஒரு கருத்து இருந்தாங்க. அந்தணன் ஆவதும் காட்டின்னு சொன்னா கூட உண்மையிலே கெமிஸ்ட் வேதியன் அப்படின்னு நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனேன்னு தான் ஞானசம்பந்தரும் சிவபெருமான பாடுறாரு. அப்ப இந்த வேதியியல் மாற்றம் நம்ம உடம்புல எவ்வளவுதான்னு கணக்கு இல்லை. இந்த வேதியியல் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம நல்ல நினைவோ கெட்ட நினைவோ வருது. இப்போ இப்போ அன்னைக்கு வேதாத்திரி மகரிஷி இருந்த இதுல சொல்லும் போது சொன்னாங்க, ஆல்பா பீட்டா தீட்டா டெல்டா இந்த மாதிரி அலைவரிசைகள்லாம் நம்ம உடம்புல உண்டாகுதுனாங்க. அப்புறம் மூளையில பாருங்க, செலட்டனின் மெலட்டனின் டோபமைன் இதெல்லாம் சுரக்கிறது மூலியமா நம்ம அந்த தெய்வீக ஆனந்தம் அல்லது முகமலர்ச்சியோட இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, சாந்தமா இருக்கிறது சொல்றாங்க. இப்போ ஒரிஜினல் சந்தனத்தை நல்லா நெத்தியில் நிறைய ஒரு தடவை நான் பூசினேன். ஃபுல்லா பூசிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருந்தது. அப்போ யாராச்சும் வந்தா, "சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்?" அப்படின்னு கூலா பேசன்னு தோணுது. அதே பச்சை மிளகாய், இஞ்சி சாப்பிட்டு, "ஏங்க எதுக்குங்க வந்தீங்க? உங்கள யாருங்க வர சொன்னா?" அப்படிங்கிற மாரி உடனே அது மாற்றம் குணத்த மாத்துது. அப்போ பொருளுக்கும் குணத்த மாத்துறதுக்கும் நம்ம நரம்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ வாயு பிடிப்புல நரம்பு பிடிச்சுக்கிச்சுங்கிறாங்க. இப்போ வர்மக்கலை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. நம்ம மணிக்கட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நரம்ப இது பண்ணி விட்டாங்கன்னா, மணிக்கட்டு அப்படியே தொங்குது. கை தொங்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ சத்து இருக்குது, பலம் இருக்குது, மத்த இடத்துக்குலாம் சப்ளை ஆகுது. இந்த கரண்ட் இந்த இடத்துக்கு மட்டும் வராத மாரி, இந்த பல்புக்கு மட்டும் வராத மாரி, இந்த பிளக் பாயிண்ட்க்கு மட்டும் வராத மாரி, அது கை தொங்கிட்டு இருக்குது. அப்புறம் அது இந்த நரம்பு பிடிச்சு டக்குன்னு அந்த வர்ம பாயிண்ட் பிடிச்சு சரி பண்ணி விட்டா, கை மறுபடியும் நார்மலுக்கு வந்துருக்குது. அப்ப பாருங்க, மனுஷன் இவ்வளவுதான். அப்ப எந்த லட்சணத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க. நானு சொல்லிக்கிறோம் அகங்காரத்துல. இந்த நானுக்கு என்னதான் மதிப்பு இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த பொய்யான நான் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறது நல்லா புரியணுங்கிறது தான் இந்த நான் யார் விசாரணை இங்க வைக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த பின்னல்ல இருந்து இந்த நரம்பு பின்னல் பிடியிலிருந்து விடுபடணும்னா ராகத்துவேஷம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இந்த ராகத்துவேஷம் தான் இந்த நரம்பு பின்னல் பிடியில நம்மளை உட்கார வச்சிருக்குது. அப்ப சரியான புரிதல் மூலியமா நம்ம சரியா ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கிறதுல நித்திய அனித்திய வஸ்து வேகம் மூலியமா நம்ம தூய தன்மையில வரணும், மன ஒழுக்கத்துக்கு வரணும், மன அமைதிக்கு வரணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாந்தியில இருந்தும் ஜபம் சித்த வித்தை பண்ணி சாந்தியில இருந்து நாடிகள்லாம் சுத்தப்படுத்தி அப்படியே சாந்தி லயம் பண்ணி அந்த சுகம் எடுத்து பழகி அதுக்கப்புறம் நிஷ்டை பழகி அந்த நிஷ்டையில நீடித்த தியானம் பழகி சாவிகர்ப்ப சமாதி பழகி நிர்விகர்ப்ப சமாதிங்கிற அனுபவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மெய்யறிவு உதயமாகி அந்த மெய் நான் உணர்ற பக்குவத்துல சாதாரணமா தியானமே சொல்றாங்க மணிக்கணக்கா பண்ணலான்னு அப்படியெல்லாம் கூட இருக்கிறது தான் இதுல முன்னேறதுக்கு வழி. அதனாலதான் சாமியும் சொல்றாரு, அனுபவம் வந்தவர்கள் ரொட்டீன் ஒர்க் பண்ண வேண்டாங்க, வேறே ஒதுங்கி இருக்கவும் அப்படி இருத்தி கொள்ளவும் வேண்டியது, அவர்களை அப்படி இருத்தவும் வேண்டியதுன்னே சொல்றாரு. அப்ப அனுபவசாலிகளை அதனாலதான் சாதுக்கள் சாது சம்ரட்சணம் வேணும், நியாயம் மரியாதை சாது சம்ரட்சணம் இதெல்லாம் வேணும்னு சாமி நமக்கு சொல்றாரு. அவர்களை கைதட்டி சோறு வாங்கி சாப்பிடுவார்கள்ங்கிற ஸ்டேஜுக்கு சாமி சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட தனித்தன்மை வந்தவர்கள் அப்படி ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டியது. அப்ப நம்ம பேச்சினால நம்ம ஆற்றலை நிறைய வேஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் போகம் உலக பொருள்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணம், இன்னும் 4 வீடு கட்டணும், அவரே 12 வீடு வச்சிருக்காரு, நான் ஒரு 4 வீடாவது கட்ட வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறது. இப்படி எல்லாம் கூட நம்ம ஆற்றலை வீணடிக்கிறதுக்கான சூழ்நிலை மயக்க அறிவுல தான் நம்ம இருக்கிறோம். இப்படி இந்த மயக்க அறிவை விட்டு விட்டு இந்த தூய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த அமைதி மார்க்கத்தை அமைதியான பாதையில செல்லணும் அப்படிங்கிறது புரிதல் மூலியமா கொண்டு வந்து இந்த தியானத்துக்கான நேரத்தை அதிகப்படுத்தி நிஷ்டைக்கான நேரத்தை அதிகப்படுத்தி உடலும் மனசும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு எப்படியாவது இதை சாதிக்கணும் அப்படின்னு மன உறுதி எடுத்துட்டு இதை சாதிச்சோம்னா ஒரு மிகப்பெரிய நிலை, தூய அனுபவ நிலை நாம பெற்று அந்த உள்ள ஞானம்ங்கிறது மஸ்தக ஞானம்னா என்ன, மஸ்தக ஞானத்திலிருந்து எவ்வளவு பெரிய பேருண்மைகள்லாம் நமக்கு அழகா புரியும் அப்படின்னா மகான்கள் எழுதி வச்சதெல்லாம் சத்தியம்தான். நிறைமொழி மாந்தர் வார்த்தை நிலத்து மறைமொழி காட்டி விடும்
அப்படின்னு நிறைமொழி மாந்தர் ஆணைக்கிணங்க அப்படின்னு அந்த தொல்காப்பியம் கூட அதை சொல்லுது. அப்போ அதுல கிளந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அந்த மெய்யான விஷயம் வந்து நமக்கு மெய்யாகவே தெரியணும்னா இந்த பொய்யாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போக்கிக் கொள்ளலாம். பொய்யாயன எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி நீ மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்னாரு. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படிங்கிறாரு சிவபுராணத்துல மாணிக்கவாசகர். பாருங்களேன், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே நுணுக்கரிய நுண்ணுணர்வேங்கிறார். அப்ப அந்த மெய் நான் உணர்வைத்தான் நாம பெற வேண்டியது அப்படிங்கிறது இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நேற்று கிட்டத்தட்ட இந்த டயத்துக்கு தான் அதை முடிச்சோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சதுனால ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு வந்து 16 பக்கத்துக்கு எடுத்து வச்சேன். இருந்தாலும் இன்னைக்கு 10 மணி 13 நிமிஷம் ஆனதுனால ஒரு 2-3 பக்கத்தை மட்டும் இந்த 10ஆவதுல படிச்சுட்டு அப்புறம் 11 12ல நம்ம மீதிய பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் நான் அந்த பேப்பர்ல இருந்து இப்போ படிக்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னு நினைக்கிறேன். சரிங்களா? பழைய ஞானத்தின் இறுதி தீர்ப்பு துல்லியம் முண்டக உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது. அதனோட பொருள் உண்மை மட்டுமே நிலைக்கும். பாருங்க, இப்போ பொய் நான் போய் மெய் நான் வேணும்னு பேசணுமே, அது கரெக்டா இங்க வருது பாருங்க. உண்மை என்றால் உனக்கு அமைதி தருவது. உண்மையான அமைதி வேணும் அப்படின்னா அதுக்கு அதுதான் வழி, வேற வழி கிடையாது அப்படிங்கிறது. சாமியும் இந்த வழியை தவிர வேற வழி எதுவும் கிடையாது, இதுதான் ரூட்டு, ஒரே ரூட்டு அப்படின்னு கூட நமக்கு சித்த வித்தை பயிற்சி பண்றதுல இவ்வளவு அழகா உள்ள உனக்குள்ள போலன்னா பேரமைதி வாய்க்காது. நித்திய அனித்திய வஸ்து வேகம் செய்யாம மாய சலனத்தை நிறுத்த முடியாது. அதுக்கு அதான் ரூட்டு அப்படிங்கிறத சொல்லி நமக்கு இந்த பிராணாயாம பயிற்சியும் லாபம் தேடக்கூடிய பிராணனை உயிர் தன்மையை லாபம் தேடக்கூடிய பயிற்சியா கொடுத்துருக்கிறேன். உன்னை முழுமையாக்குவது, உனக்கு அமைதி தருவது அதுதான் உண்மை, உன்னை இலகுவாக்குவது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மகான்கள் வழிகாட்டுதல்ல சோதர்மமே நிதானம் சிரேயக அப்படின்னு கீதை சொல்லுது. பிறர் பாதையை விட உன் இயல்பு பாதையே மேல். அப்போ இது கருத்து இன்னொருத்தட்ட போய் கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லுவாரு? இல்லைங்க, அதை விட நீங்க இப்படி இருக்கிறதா சரி, இந்த மாதிரி போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆச்சு. ஆனா உங்களுடைய உள்ளுணர்வு வேற மாதிரி உங்களுக்கு வழிகாட்டும். அதனால பிறர் இயல்பு அவருக்கு தான் அந்த சூழ்நிலை சரி. உங்களுக்கு உங்களுடைய உள்ளுணர்வை கேட்டு அடங்கிய மனமே குரு என்று உள்ளிருந்து வழிகாட்டக்கூடிய அந்த வழியைத்தான் நீங்க தெளிவாக பார்த்து உணர்ந்து நடைபோட வேண்டியது, உங்கள் பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டியதுன்னு இது சொல்றாங்க. சரிங்களா? அப்போ உள்ளிருந்து சொல்லக்கூடிய உள்ளறிவின் வழி வாழ்வதுதான் விடுதலை. சொல்லிக் கொடுத்தபடி வாழ்வதுதான் பாதுகாப்பு. உள்ளறிவின் வழி வாழ்வதுதான் விடுதலை. தெய்வீகம் தேடப்பட வேண்டியது அல்ல, அது உணரப்பட்டால் போதும், சிரமம் வேண்டாம்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? தெய்வீகங்கள் தேடி அடையிறது இல்ல, அது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிறதா. உங்க மறந்து போன தெய்வீகத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் தான் சுவாமி விவேகானந்தரும் குறிப்பிடுறாரு. சாமி நமக்கு உடம்பு எல்லாம் அவ்வளவு சிரமம்னு இருந்தாலும் உடம்பு சிரமத்தை பார்க்காம அதையும் தாண்டி நானும் கூட யோசிச்சேன், நமக்கே உள்ள ஆழத்துக்கு போயிட்டா வெளியில வந்து சாதாரணமா இருக்க முடியலையே, சாமி அவ்வளவு பெரிய ஆழத்துக்கும் போயிட்டு நமக்காக உடல் சிரமம் பாராம உள்ள இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வழிகாட்டி சரி போயிருக்கிறாரு. சாமி எவ்வளவு பெரிய தியாகத்தை எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு செஞ்சிருக்கிறாருங்கிறது இப்பதானே நம்மளுக்கு புரியுது அப்படின்னு நான் புரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ இதுல சிரமம் வேண்டாம், ஆனா ஈடுபாடு, முழு ஈடுபாடோடு இருந்தா உங்க தெய்வீகத்தை நீங்க உணர முடியும். அப்போ இந்த பொய்யான ஆன்மீக அடையாளமா சில விஷயங்களை நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மெய்யான ஆன்மீக உணர்வுங்கிறது நம்ம கிட்ட இருந்து விலகி இருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியும் இன்னைக்கு எல்லாம் 6வது அத்தியாயம் பாருங்க அப்படியே புடம் போட்டு புட்டு புட்டு வச்சாரு. ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் கவனிச்சு பார்த்துருக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாத்துலயும் இருக்கிறது தான். அது நம்மளும் அந்த புத்தகத்துல பார்த்து சாமி சொல்லியிருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் கவனத்துக்கு வந்துடும். இருந்தாலும் அவ்வளவு ஆழம் இதை கூட சொன்னதே பெரிய அந்த வருஷப்படுத்தி முறைப்படுத்தி அவ்வளவு துல்லியமா சொன்னார் பாருங்க. நான் அப்பதான் நினைச்சேன், அப்போ உள் உணர்வுல எப்படி அவர் மனசு நின்னு பேசுது. அப்படி பேசுறதுனாலதான் தன்னுணர்வுல இருந்து அவர் பேசுற மாதிரிதான் அவர் பேசுறாரு. எவ்வளவு தூரம் உண்மையா உள்ள இருந்து எடுத்து எடுத்து பேசுறாரு
எப்படின்னு எனக்கே நல்லா அப்படி எனக்கு நான் சொல்ல வேண்டியது மறந்துருமே, இதுல முழு கவனம் செலுத்துறமேன்னு நானே கொஞ்சம் தயங்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் எப்படியோ சமாளிச்சு ஆண்டவன் காப்பாத்துவான் அப்படின்ட்டு அப்படி இருந்தேன். அது மாதிரி இன்னைக்கு நல்ல விதமா கிட்டத்தட்ட இது வரைக்கும் அமைஞ்சிருக்குது. இப்ப அதுல நானு 2வது பக்கத்தை இப்ப பார்க்கிறேன். சுய தர்மம் நடைமுறையில் எப்படி? முக்கியமான உண்மை. சுய தர்மம் கண்டுபிடிக்கப்படுவது அல்ல, அது வெளிப்படுகிறது. சுய தர்மம் அறியும் 3 துல்லிய சோதனைகள். இழப்பின் போதும் சரி என்ற உணர்வு. அதாவது ஏதாவது லாஸ் ஆச்சுனாலோ பாதிக்கப்பட்டாலோ அப்பவும் பரவாயில்லை, இது ஆண்டவன் செயல், எல்லா நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி. இதனால் நம்மளுக்கு புகழ் இல்லைன்னு தெரிஞ்ச போதும் அந்த மன அமைதி குறையாம இருக்கிறது. இப்படி நிதானமா அந்த சுய தர்மம்ங்கிறது நிதானமா இருக்கிறது. அப்படிப்பட்டதுதான் உயர்ந்தது, சிரேயஸா இருக்கக்கூடியது. சுய தர்ம நிதானம் சிரேயக அப்படின்னு சொல்றாரு. செய்யும் போது நான் மறையும் தருணம். இப்ப இந்த மாதிரி தெய்வீகமா காரியங்கள் ஆற்றும் போது இந்த பொய்யான நான்கிற அகங்காரத்துக்கு வேலை இல்லாம போயிடுது. ஏன்னா உள்ள இருந்து வர்றதுதான் ஒழிஞ்சு நம்ம சொன்ன இந்த ஞாபகத்துல இருந்து சொல்ற விஷயம் இல்லை அப்படிங்கறதுனால அதுல டைம் கூட காணாம போயிடுது, நேரம் மறந்து போகிறது அப்படின்னு. அந்த பலன் அந்த நினைவு குறைவு அப்படிங்கிறாங்க. அதனால செய்த பின் உள்ள அமைதி, அதாவது இந்த காரியத்தை தெய்வீக காரியமா செஞ்சோம் அப்படிங்கிறதுனால மனசு பரிபூர்ண திருப்தி அடைகிறது. அதனால உள்ளம் அமைதி பெறுகிறதுனால இது செஞ்ச பிறகு உள்ளம் அமைதி பெறுகிறது. ஆனா சாதாரணமா உடலுக்கு இந்த மனசுக்கு இருக்கிற களைப்பு மாதிரி சிறு களைப்பு இருக்கும். ஆனா அதுல குழப்பம் இல்லை, திருப்தி வந்துருச்சு, அப்போ ஆனந்தம் வந்துருச்சு. இதுதான் ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்து நமக்கு சொல்லுது. அப்போ சுய தர்மம் அல்ல அப்படின்னா அதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா நிரந்தர உள் மோதல். இது சரியா இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோ, இது இப்படி இப்படி செஞ்சிருக்க கூடாதோ, ஐயோ இந்த நான் அப்படியே நினைச்சேன், இப்படி இப்படி பண்ணிருக்கலாம், இப்படிங்கிற நிரந்தர உள் மோதல் இருக்குல்ல. ஐயோ நான் இப்படி செய்ய மாட்டேனே, இப்படி செஞ்சு போட்டேனே அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. இதெல்லாம் சுய தர்மம் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப வெளிப்புற அங்கீகாரத்திற்கான அவசரம் இருக்கும் சாதாரணமா இந்த மாதிரி இதுல. ஆனா இதுல தெய்வீகத்துல வெளிப்புற அங்கீகாரத்துக்கான அவசரம் இருக்காது. யாராவது நம்மளை மெச்சிக்க மாட்டாங்களா, நம்ம ஓகே சொல்ல மாட்டாங்களா, இதெல்லாம் இதுல வராது. அப்ப உள்ளறிவு இன்னர் கைடன்ஸ் உண்மையா என்று எப்படி புரியும்? இது நுணுக்கமான ஒரு பகுதியாக இருக்கிறது. உள்ளறிவு அதாவது மனக்குரல், அந்த மனக்குரல் தான் உள்ளறிவு. அதுக்கு அவசரம் இருக்கக்கூடாது, அமைதி இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, தெளிவு இருக்கணும். இப்போதே அப்படிங்கிறது தான் இருக்கணும். அந்த சரி அப்படிங்கிற அந்த அமைதி, சரி இது இப்படியும் இருக்கலாம் பார்ப்பேன் அப்படின்னு அது எதிர்ப்பதமா நினைக்காம இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் தேவை, நம்ம ஏற்கனவே அனுபவத்துல இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் வராம சுய நிறைவுல இருக்கக்கூடியது. கடோபநிஷத்து அது பராஞ்சி காணி அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அதாவது இதை உள்ளே திரும்பினால் மட்டுமே கேட்கும் உள்ளறிவு உண்மை. அதுக்கு விளக்கம் தேவைப்படாது. அதாவது வெளியிலிருந்து ஞாபக அறிவுல இருந்து நம்ம சொன்னா அதுக்கு இது 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 காரணத்தினால இப்படி இப்படின்னு விளக்கம்லாம் தேவை. ஆனா உள்ளிருந்து அந்த உள்ளறிவு சொல்றதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. அது விளக்காம நேரடியா அப்படியே சொல்லுது. நேரடியா சொல்றதுனால அது எந்த விளக்கமும் இல்லாம அது நேரடியா அப்படியே உண்மையாக சரியாக இருக்கிறது. அதுக்கு பிறரை நம்ப வைக்கணுங்கிற அந்த ஆசையெல்லாம் அதுல கிடையாது. சரி என்கிற அந்த அமைதி மட்டும்தான் அதுல இருக்கும். அப்போ அமைதிதான் மிக உயர்ந்த உபதேசம் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்றாரு. அப்படி உள்ள அறிவை மங்கச் செய்யும் விஷயங்கள்ங்கிறது மிக அதிகமான மெசேஜஸ நம்ம எடுத்துக்கிறது, நிறைய விஷயங்களை நிறைய ஆராய்ச்சி குழப்பம் நிறைய பண்ணி வச்சுக்கிறது. இப்படி எல்லாம் இந்த மன அமைதிக்கு குந்தகம் விளையும். அந்த உள்ள இருக்கிற அந்த உள்ள அறிவாகிய அந்த ஞான குரலை, உள்ளுணர்வு குரலை கேட்க முடியாம போயிரும் அப்படிங்கிறதுனால தான். 2வது அவசர முடிவு எடுக்கும் போதும் அந்த உள்ளுணர்வு குரலை சரியா கேட்க முடியாம போயிரும். பிறகு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோட ஒப்பீடு பண்ணி பார்க்கறதுனாலையும் அந்த உள்ள இருக்கிற அந்த குரலை கேட்க முடியாம போயிடும். இப்போ 4வது பேப்பருக்கு வந்துட்டேன். இந்த 4வது பேப்பரோட நிறைவு செய்யறேன். 10:22 ஆச்சு. 22 தான் 2 2 4. பயம் பழைய ஞானத்தின் இறுதி அளவுகோல். அப்போ பயம் இருக்கக்கூடாது. முண்டக உபனிஷத்து யதேக நான்யத் யஸ்யதி அப்படின்னு சொல்லுது. அப்போ இருமை கரையும் போதுதான் ஞானம். ஒரே வரியில் அந்த முடிவு சொல்றாங்க. ஆன்மீகம் உன்னை சிறப்பு மனிதன் ஆக்காது, உண்மையான மனிதன் ஆக்கும். பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. பிறகு ஸ்பெஷல் பெர்சன் ஆக்காது,
ஆனா ரியல் பர்சன் ஆகும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சுய தர்மம் சத்தமாக பேசாது, ஆனால் அமைதியாக வழிகாட்டும். உள்ளறிவு கட்டளை இடாது, அமைதியுடன் திசை காட்டும். எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க. நீங்கள் விரும்பினால் அடுத்ததாக ஒரு முடிவு உள்ளறிவா பயமா என்று சோதிக்கும் 5 கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்க. அது தினசரி வாழ்க்கையில் உள்ளறிவு தெளிவாகும் பயிற்சி. சுய தர்மம் மாறுகிறதா, மாறினால் எப்படி அறியலாம், எதை அடுத்தது மிக துல்லியமாக பார்க்கலாம்னு இது தொடருது. சரிங்களா? அப்போ பழைய ஞானம் சொல்வது போல் உள்ளறிவு இன்னர் விஸ்டம், விஸ்டம் ஞானம், இது உள்ஞானம் அப்படின்னு வருது. இன்னர் விஸ்டம் என்பது உருவாக்கப்படுவது அல்ல, மறைக்காமல் இருக்கப்படுவது. அதனாலதான் லாகிரி மகாசேகர் சொல்றாரு, எது உண்மையோ அது எனக்கு தெரியாமல் போகாது அப்படிங்கிறது. அப்போ உள்ள அறிவு என்றால் உண்மையில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரஞானம் பிரம்ம அப்படிங்கிறது. அதாவது பொருள் துல்லியமாக சொல்வதா இருந்தால் விழிப்புணர்வே பிரம்மம், விழிப்பும் இருக்கு உணர்வும் இருக்குது அப்படின்னு இந்த சுதந்திரமான விழிப்புணர்வு தான் பிரம்மங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த 5வது பக்கத்தை நாளைக்கு பார்ப்போம். அது 16 பக்கம் வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு 10:24 ஆச்சு. அதனால நான் யார் விசாரணை 10வது பாகம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது. நான் இந்த 10வது பாகத்துல நான் யாருங்கிறது நீங்க ரொம்ப தூரம் ஒன்னும் உங்களை தேடி சிரமப்பட்டு அலைய வேண்டாங்க. இந்த பிரச்சனைங்கிற இடத்துல நீங்க உறுதியா நின்னுட்டீங்கன்னா அதுதாங்க நீங்க. அசையாத நிலையில இருக்கிற நீங்க தான் நீங்க, மற்றதெல்லாம் நீங்க இல்லைங்க. அதனால நீங்க அழிய மாட்டீங்க, நீங்க நிரந்தரமானவங்க. அதனால நித்தியமாகிய உங்களை அந்த ஆத்மத்தன்மையில உறுதியா நின்றுங்க. அதுதான் எல்லாம். அந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் எல்லாம்னு புரிஞ்சுப்பீங்க. அது போதும், நிறைவு செய்யலான்னு பார்த்தேன். ஆனா அது கொஞ்சம் இன்னும் கூட கிளாரிட்டியா கொஞ்சம் சொல்றதுக்கு டைம் இருந்திருக்கணும். பரவாயில்லை. இருந்தாலும் இந்த அளவுல கிட்டத்தட்ட நெருக்கமா சரியாக வந்திருக்கிறோம். நாளைக்கு 11வது பாகம் வாய்ப்பு இருந்ததுன்னா 11வது பாகம் நாளைக்கு தொடருவோம். நான் யார் விசாரணைன்னு சொல்லி இதோட எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி நான் அமைகிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். மணி 10. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம். வேற யாராவது கேள்வி இருந்தா பாருங்க, இல்லைன்னா நேரம் ஆச்சுன்னா விட்டுடலாம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க? சரி, டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, சிறப்புங்க. ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஆமா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அப்ப நாளைக்கு வந்து நம்ம 7வது அத்தியாயம் சொப்பனம் சுளுத்தி ஜாக்கிரதை அப்படிங்கிறத இந்த விவரங்களை கவனிப்போம். அதை தொடர்ந்து நான் யார் அப்படிங்கிற 11வது பாகத்தையும் கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா.